உன்னுடைய வீட்டை ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு தான் அந்த இடத்துல வைப்பார். உன் குடியிருப்புகளை ஆண்டவர் வைத்திருப்பது ஒரு நோக்கத்தோடு தான் வைத்திருப்பார். கைகளை உயர்த்தி, இவர்கள் கேனானியர்கள் பிரிந்து வந்து தங்கள் கூடாரத்தை ஒரு இடத்திலே போட்டிருந்தார்கள். அந்த வழியில் தான் சத்துரு வந்து மாட்டிக்கொண்டான். 2 கைகளை உயர்த்தி, உன் கூடாரம், உன் வீடு, இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் திட்டமிட்டு ஒரு இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார். உன்னை கொண்டு ஆண்டவர் சத்துருக்களை முறியடித்து அந்த வட்டாரத்தில் வருகிற எல்லா பொல்லாத கிரியைகள், ஆவிகளை கட்டி அவைகளை மேற்கொள்வதற்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆண்டவர், உன் கூடாரத்தையும் ஆண்டவர் போட்டு வைத்திருக்கிறார். உன்னை வச்சிருக்கிற இடத்துல ஆண்டவர் அந்த வட்டாரம் முழுவதையும் உன் கையில் ஆளுகைக்கு கொடுப்பார். நீ சாதாரண ஆள், நீ வானத்தையும் பூமியை அதிகாரம் படைத்த ஆண்டவருடைய ஆளுகையிலே நீ இருக்கிறாய். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 2 கைகளை உயர்த்தி, நாங்கள் இருக்கிற வீடுகள், நாங்கள் இருக்கிற வீட்டு பகுதிகள், நாங்கள் வைத்திருக்கிற அந்த கூடாரங்களில் ஆண்டவரே, நாங்கள் பெயர்த்து கொண்டு வந்து அந்த இடத்துல இருக்கிறோம். ஆனால் அந்த இடத்தை நாங்கள் உமக்காக என்ன செய்வோம் ஆண்டவரே? கரெக்டாக எங்களிடத்தில் ஆட்களை அனுப்புவே. சத்துருக்களை முறியடிக்கணும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஒரு யாகேல், அவன் சத்துரு வருகிறான், அவன் தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தாள், வெண்ணெயை கொடுத்தாள், ஜம்காலத்தை போட்டு மூடினான், ஆணியை எடுத்தான். எவ்வளோ தைரியமாக இருக்கும்! அவன் பெரிய போர் வீரன். அவன் ஓடி வந்திருக்கான் தப்பி. அவனை நெற்றியில் கரெக்டாக பொறுத்தில் அந்த ஆணியை அழிச்சு ஒரே அடி, அவன் ஆணி உருவ குத்தி போய் அவன் உடனே மரித்து போனான். அதனால் அருமையான தேவனுடைய ஜனமே, அவளை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுகிறாள். இவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள்.